Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பலாப்பழத்தை வச்சு ஒரு ட்ரை ஃப்ரூட் ரெசிபி செய்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம இது செய்கிறதுக்காக நான் 15 சோள பலாப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் பழத்தை மட்டும்தான் நான் அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன். பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமும் பலாப்பழத்தோட சின்ன சின்ன பீசஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 2-3 பீசஸ் கிடச்சிது, அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடி கனமான கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஸை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவுமே செய்கிறேன். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல அதில், அதனால் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதை இந்த பலாப்பழத்தில் இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் தேவையான அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் இனிப்பு சுவைக்கு நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். பதினஞ்சு சுளைக்கு இந்த அளவுக்கு வெல்லம் போதுமானதாக இருந்தது எனக்கு. கரெக்டாக ஒரு கையளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் கரெக்டாக 15 நிமிஷம் இதை நான் வதக்கிட்டு இருந்தேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமும் 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். கரெக்டாக வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம இதை இறக்கிடலாம். இதுக்கு மேலே இதை நம்ம வதக்கக்கூடாது. ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம பலாப்பழ பேஸ்ட்டை அதில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது நான் நெய் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போது ஸ்பூனில் நல்லா நெய் தடவிட்டு நாம் இதை தின் ஷீட்டாக பரப்பி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக பரப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதை நான் அப்படியே வெயிலில் 2 நாள் காய வச்சு எடுத்திருக்கேன். மேலே ஒரு பேப்பர் போட்டு காய வச்சுருங்க, அப்போ தான் தூசி படாமல் இருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஓரத்தெல்லாம் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க வருதுன்னு. நம்ம சரியான பக்குவத்தில் செஞ்சதுனால கரெக்டாக வருது.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லாவே வரும். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பலாப்பழ ட்ரை ஃப்ரூட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை பலாப்பழ பப்பட்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.